தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இன்னைக்கு மொழி குடும்பம் என்றால் என்ன, இதை மொழியை ஏன் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மனிதன் ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு ஆண், ஒண்ணு பெண். திருமண பந்தத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு உறவு எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்ட அளவுலதான் சொந்தம் இருக்கும். அம்மா, அப்பா, சகோதரன், கணவன், பிள்ளை, இப்படி அந்த 5, 6 இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை. அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, மனைவி, பிள்ளை, நண்பர்கள், சகலை. நம்ம அம்மாவுக்கு இவ்வளவு சொந்தமா, நம்ம அம்மா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சொந்தம் நமக்கு வந்துடும். அம்மாவா மாறின பிறகு இவ்வளவு சொந்தமா வந்துடும். அதே மாதிரிதான் மொழி குடும்பம் அப்படிங்கிறதும். பகுப்பதம் 1, பகாப்பதம் 2, மொத்தம் 3. இப்போ பெயர்ச்சொல் பகாபதத்துல என்ன வருதுன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பகுப்பதத்துல பகுதி, விகுதி, சந்தி, சரியை, இடைநிலை, விகாரம். 6 சேர்ந்ததுன்னா பகுப்பதம், 4 சேர்ந்ததுன்னா பகாப்பதம். இந்த 6ம் இந்த 4ம் சேர்ந்து 10 மாறிச்சுன்னா பதமா மாறிடும். அதே மாதிரிதான் பிள்ளை வந்தவொடனே அம்மாவை மாறின பிறகு நமக்கு எப்படி சொந்தம் இவ்வளவு கிடைக்குதோ, அதே போல இந்த 6 கூட இந்த 4 கலக்கும் போது 10 மாறி இந்த பதங்கிற இதுல கிடைச்சுக்கிடும். அதே மாதிரிதான் மொழி அப்படிங்கிறதும். மொழி என்றால் என்ன அப்படின்னா, மொழி ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். ஒண்ணு பாஷை, இன்னொன்னு எழுத்து. பாஷையில எழுதுலாம் வருது அப்படின்னா, குஜராத்தி, மராத்தி, ஒடியா, காஷ்மீரி, பெங்காலி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, கொங்கு தமிழ், சேரத்தமிழ், சோழத்தமிழ், பாண்டி தமிழ், இப்படி இது எல்லாமே மொழி கிடையாது, இது எல்லாமே பாஷை. அதே மாதிரி மொழி எப்போ ஆகுது அப்படின்னா, எழுத்து கொடுத்தா மொழி ஆயிரும். கல்யாணம் முடிஞ்சா எப்படி குடும்பம் ஆயிருதோ, அதே போல எழுத்து கொடுத்தாங்கன்னா மொழி ஆயிரும். அப்படி எழுத்து கொடுத்துதான் இங்கிலீஷு, சிங்களம், ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு, ஒடியா, சைனா, இப்படி உலகத்துல என்னென்ன எழுத்துலாம் இருக்கோ அது எல்லாமே எழுத்து கொடுத்துட்டதுனால அதெல்லாம் மொழி ஆயிடுச்சு. ஆனா அது பாஷை தானே தவிர மொழி கிடையாது. மொழி அப்படிங்கிறது இது மட்டும்தான். பதம், பகுப்பதம், பகாப்பதம். இந்த பதம் 1, பகுப்பதம், பகாப்பதம் 2 இருக்கா. ஆனா மொத்தம் 3. 1, 2, 3 இருக்கா. இந்த 3 சேர்ந்துதான் ஒண்ணு 6 வரும், இல்லைன்னா 10 வரும். இதுல பேச முடியாது. இதுல இது பிரிக்க முடியாத சொல்லல. பகாப்பதத்துல வரக்கூடிய 4 சொல்லும் பிரிக்க முடியாது. அப்போ வார்த்தையை தான் பிரிக்க முடியும், சொல்ல பிரிக்க முடியாது. அப்படின்னா அதுல பேச முடியாது. தங்கம் மாதிரி, தங்கம், இந்த 4ம் தங்கம் மாதிரி. தங்கம் எப்படி வளையாது இல்ல, அங்கத்துல வடிவம் கொண்டு வர முடியாதுல்ல, அதே மாதிரிதான் இந்த 4ம். அப்போ காப்பருங்கிறது சேர்த்தாதான் வடிவம் கொண்டு வர முடியும், டிசைன் கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் அப்போ இந்த 10 இதுவும் சேர்ந்தாதான் மொழி ஆகும். இது மட்டும்தான் மொழி. இப்போ இந்த இதுக்குள்ள எதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லைன்னா இந்த 6, இந்த 4, 10 சேர்ந்து 10ல பேசலாம். இந்த 4ல பேச முடியாது. இதுல பேசலாம். இந்த 6 நிலை கொண்ட உறுப்பு இருக்குல்ல, இந்த உறுப்புல பேசிக்கலாம். இந்த 4ல பேச முடியாது. பேசினா 2 வழிதான். ஒண்ணு இந்த வழியில பேசணும், இல்லைன்னா இந்த 2 சேர்ந்த வழியில பேசணும். இது ஒரு பேச்சு வழக்கு, இது ஒரு பேச்சு வழக்கு வராது. ஹிந்தியை பேசுறது இந்த 6குள்ளேதான் வரும். பேசுறது இந்த 10ம் சேர்ந்தா பதமாயிரும். பேர் வச்சாலும் சரி, இந்தியாவில் எந்த மூலையில ஒரு பேர் சொல் நீங்க சொன்னாலும் அது இந்த 10குள்ளதான். இந்த 6, இந்த 4, 10குள்ளதான் வரும். உலகத்துல எந்த ஒரு இடத்துல நீங்க பேர் வச்சாலும், மனுஷனுக்கு நீங்க பேர் வச்சாலும், பேர் சொல்லுன்னு வந்துட்டாலே அது இந்த 10குள்ளதான் வரும். வேற எதுக்குள்ளயும் போகாது, இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்போ பதத்துல ஒரு பேரு, பகுப்பதத்துல ஒரு பேரு, பகாபதத்துல ஒரு பேரு. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிற பதத்துல உள்ள பேரு. நீங்க பேர் வச்சீங்கன்னாலும், எப்படி பேர் வச்சாலும் சரி, இந்த 3 ஸ்டெப்ல தான் பேர் வைக்க முடியும். 1, 2, 3. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு தான் பேர் வைக்க முடியும். பகுபதத்துல பேர் வச்சீங்கன்னா 2, பகாபதத்துல பேர் வச்சீங்கன்னா 1. ஒரு ஸ்டெப்ல ஒரு நிலையில பேர் வைக்க முடியும், 2 நிலையில பேர் வைக்க முடியும், 3 நிலையில பேர் வைக்க முடியும். அதே மாதிரி 4, 5லாம் வைக்க முடியாது. எப்படி பேர் வச்சாலும் சரி இந்த 3 ஸ்டெப்புக்குள்ள மட்டும்தான் வைக்க முடியும், 3 நிலையில மட்டும்தான் வைக்க முடியும். 4, 5 அப்படின்னு வராது. இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிறத பேர் சொல்ல பிரிப்போம். பிரிச்சு நம்ம எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா நம்ம பேசுற தமிழை விட்டு தாண்டாது. பாருங்க, நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை எப்படி பிரிக்கலாம்னா, நர் கூட்டல் எந்திர கூட்டல் தாமோ கூட்டல் தாஸ் கூட்டல் மோடி. இப்போ அது அப்படியே கீழே எழுதிடும் லைனா.
நர் எந்திர தாமோதர தாஸ் மோதி அப்படின்னு. இப்போ இயக்குனர் பேர் வந்துட்டா எந்திரம், என் தாமோ வந்ததாமோ, தரம் தாஸ் கூட்டலம் தாசம், மோதி மோதிய அலை. இப்போ இதெல்லாம் அழிச்சிருவோம். இப்ப எல்லாமே தமிழாயிட்டா, நம்ம பேசுற தமிழாயிட்டா. இயக்குனர், எந்திரம், வந்ததாமோ கேட்டதாமோ அப்படிங்கலாம். அது மாதிரி தரம், மோதிய அலை, தாசம், தாழ்சம், தாசம் விளையாட்டு, இதெல்லாம் இப்ப இப்ப 1 2 3 4 5 6 விதமாயிட்டா பாருங்க. இப்போ தமிழை விட்டு தாண்டலையா. நரேந்திர தாமோதரதாஸ் மோதி ஐயா அப்படி அவரு வச்சிருக்க பேரு சமஸ்கிருதம் தானே. இங்க பிரிச்சவனா எப்படி இங்க இல்லாம போது காணும். எல்லாமே தமிழுக்குள்ள வந்துட்டு எப்படி நம்ம பேசுற மொழிக்குள்ள வந்துட்டு எப்படி. இப்போ சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய ரிஷி, ரசி, ரங்க அப்படிங்கிற பேர்லாம் சமஸ்கிருதம் தானே. இப்ப பாருங்க, அரிசி, அரசி, அரங்கம் எப்படி வந்துட்டு பாத்தீங்களா. இப்ப நம்ம பேசுற மொழியில தமிழ்ல வந்துட்டா. இப்ப இது இருந்து இதெல்லாம் இடைநிலை, இது பிரிக்க முடியாது. அ கூட்டல் ரிஷி அரிசி, அ கூட்டல் ரசி அரசி அப்படின்லாம் பிரிக்க முடியாது. இப்படி இதெல்லாம் சமஸ்கிருதம். இது பதத்துல வரக்கூடியது சமஸ்கிருதம். பகுபதம் அபிநயா, நயன்தாரா. இது எப்படி பிடிக்கிறது? அபி கூட்டல் நயா. இப்போ அப்படி கீழே எழுதிடணும். இது வந்து அபி அப்படின்னா என்னன்னு தெரியாது. இது ஹிந்தி, நயாங்கிறது ஹிந்தி தான். இப்ப நயா இப்ப முழுமைப்படுத்தலாம். பாரத், பாரத், நயா பாரத், அபிமான. இப்ப அபிங்கிறது ஹிந்தி தான், நயாங்கிறது ஹிந்தி தான். இப்ப இப்ப இது அபிமான, உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படிங்கிறது. அப்போ இது எப்படி இப்ப தமிழாச்சு? பகுதி விகிதில வர்றது எல்லாமே ஹிந்தியா தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நல்லபடியானா என்ன, வாசக்கதவுனா என்ன அப்படிங்கிறது தெரியல. பேசு அம்மானா என்ன, வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, அரசியல்னா என்ன, கடவுள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி படிச்சாதான் சொல்ல முடியும். ஏன்னா முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. பதத்துல பார்த்தோம் சமஸ்கிருத பேரை, பகுபதத்துல பார்த்தோம் ஹிந்தி பேர. எல்லாமே தமிழ்ல தானே வருது. நயா பாரத், நயம் அரிசி, உன் கூட்டல் நயா உன்னையா வருதா. நயன்தாரா, வியந்தாரா, நயன்தாரா, பணிந்தாரா அப்படின்னு சொல்லலாம். அந்த நயன்தாரா வந்துட்டா. இப்போ தமிழ் ஆயிட்டா. எப்படி ஆச்சு தமிழ்? இப்போ நம்ம பேசுற மொழியில எப்படி வந்துச்சு? இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அப்படியே தமிழாயிரம் பாருங்க. வந்தாரா. இப்ப வந்துட்டு நயமரிசி, அபிமான, நயமரிசி, நாயனம், நயனம், வந்தாரா எப்படி வந்துச்சு? இப்போ எல்லாமே தமிழுக்குள்ள வந்துட்டா. இப்ப அபிமான, அபிநயங்கிற எங்க இருந்துட்டானா பேர் சொல். இது பகுதி விகுதி. பகுதி விகுதி எங்க இருக்கு? பகுப்பதத்துல தானே இருக்கு. அது ஹிந்தில வரக்கூடியது. பகுப்பதங்கிறது ஹிந்தில வரக்கூடியது. பகாபதம் இது பிரிக்க முடியாத சொல். ஜேபி நட்டா ஐயா இருக்காருல, அவரு பேர் என்ன பேரு? நட்டா. கடலை அப்படின்னு இருக்குங்களா. நட்டா, நட்டு கூட்டல் டா, நட்டா அப்படின்னு பிரிக்க முடியாது. கடல் கூட்டல் அலை, கடலை அப்படின்னு பிரிக்க முடியாது. இப்ப பிரிச்சாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். இது உயிர்மை எழுத்தா இருக்கிறதுனால உயிரெழுத்துல தொடங்கும். நட்டா அப்படின்னா இன் கூட்டல் ந, இன் கூட்டல் அப்போ அட்டா அப்படின்னு வரும். இப்ப கடலை அப்படிங்கிறதுல இக்கு கூட்டல அடலை அப்படின்னு வருவதால வேற எதுவும் பிரிக்க முடியாது. வேற எப்படியும் பிரியாது. பகுதி விதியா எதுவும் பிரியாது. உயிர்மை எழுத்தா இருந்தா உயிர் எழுத்துல இருந்து தொடங்கும், அதோட முடிச்சுக்கணும், அதோட நின்றுடும், அவ்வளவுதான். மற்றபடி விகிதியில அலை வரும், அந்த அலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை தான் வகுத்து பிரிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காகனா நம்ம அதுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காண்டி. இப்ப சொல்லுங்க, தமிழை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? தமிழுக்கு வார்த்தை கிடையாது சொல்றாங்களா? தமிழுக்கு சொல்லு எத்தனைன்னு கேட்டா 4 சொல்லுங்காங்களா? அப்ப இது எதுல வரக்கூடியது? பகாபதத்துல வர்றது தமிழாகும். நரேந்திர மோடி ஐயா, ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற பெயர் சொல்லி எதுல வர்றது?
சமஸ்கிருதத்துல வர்றது, அது பதம். இது தமிழ்ல வரக்கூடியது. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிற பேரு சமஸ்கிருதத்துல வரக்கூடியது. சமஸ்கிருதம்னு சொல்றாங்க எல்லாரும், சமஸ்கிருதத்துல வரக்கூடியது. அபிநயா, நயன்தாரா, சீமான், சீமா அகர்வால், சீமா புர்ஜானி இதெல்லாம் ஹிந்திக்காரங்க வைக்கக்கூடிய பேரு. இது பகுபதத்துல வரக்கூடியது ஹிந்தி. சுடலை, முருகு, நட்டா இதெல்லாம் பிரிக்க முடியாத சொல். பகாபதத்துக்குள்ள வரக்கூடியது அது தமிழ். நீங்க எந்த ஒரு பேர் சொன்னாலும் இந்த 3 இதுக்குள்ளதான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது முத்தமிழ் என்றால் என்ன அப்படின்னா, இயல் இசை நாடகம் அப்படின்னா பொருந்தாது, சினிமாக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. முத்தமிழ் என்றால் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 தான் முத்தமிழ். இந்த ஹிந்தியும் தமிழும் ஒண்ணு சேர்ந்தாதான் பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்தாதான் பதம். பதம் என்றால் ஒண்ணுதான், அது சமஸ்கிருதம். அது 2 வகைப்படும், ஒண்ணு பகுப்பதம், ஒண்ணு பகாபதம். அதாவது ஹிந்தி, தமிழ். இந்த நம்ம பேசுறது ஹிந்தியும் சமஸ்கிருதமும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிறது 10 உறுப்புல பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பேசுறது தமிழ்னு சொல்றாங்க. அது என்ன சந்தேகமா இருக்கு. ஆனா நம்ம பேசிட்டு இப்போதைக்கு இருக்கிற தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். அந்த தமிழுக்கு பேர் தான் சமஸ்கிருதம். நம்ம பேசிட்டு இருக்கிறது 10 உறுப்புல பேசிட்டு இருக்கோம், சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பேர் எல்லாமே நம்ம பேசுற தமிழ்ல தான் வரும் தவிர தமிழை விட்டு தாண்டாது. ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழின்னா உங்க வாயில எப்படி தமிழ் நிற்கும்? அம்மன்னா என்னன்னு தெரியல, மாணவினா என்னன்னு தெரியல, கல்வினா என்னன்னு தெரியல. ஒரு பகுபத உறுப்பை பயன்படுத்தி ஒரு வார்த்தையை பிரிங்க அப்படின்னாக்கினா பிரிக்கும் தெரியல. அங்க எடுத்து வார்த்தையை பிரிச்சா சொல்லு வரணும். 2 சொல் ஒண்ணு சேர்ந்தா வார்த்தை, 4 வார்த்தை ஒண்ணு சேர்ந்தா அது வாசகம். சொல்லால் ஆனது தானே வார்த்தை. அப்படி இருக்கும்போது வார்த்தையை பிரிச்சா சொல்லு தானே வரணும். அங்க எழுத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதானது விகாரமானதுன்னா இப்படிதான் தவறா படிச்சுட்டு இருக்கீங்க. அது தப்பு. இலக்கணத்துல இருக்க எல்லாமே தப்பு தான். மொழினா இதுதான், இதைத்தான் படிக்கணும். அந்த 10 உறுப்புல இருக்கிற பகுபதத்துல இருக்க 6, பகாபதத்துல இருக்க 4 சேர்த்து 10 உறுப்பு. அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணணும்னாலுமே சரி, அதுக்குள்ளதான் பண்ணிடணுமே தவிர மற்றபடி அதுக்கு வெளியே நின்றுலாம் பண்ணக்கூடாது. வெளியே நின்றுதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கேன். மொழினா என்னன்னு தெரியல. அப்போ இதுதான் மொழி. நம்ம பேசிட்டு இருக்க சமஸ்கிருதம், அதாவது முழுமையா பேசுறது. ஹிந்தில காரன் அப்படிம்பாங்க, தமிழ்ல காரணம், அவ்வளவுதான். ஹிந்தில பகுதி வீதி மட்டும் தான் பேச முடியும், பகுதி வீதி மட்டும் தான் இருக்கும். சமஸ்கிருதத்துலதான் 10 சேர்ந்து இருக்கும், அதாவது முழுமையா இருக்கும். அங்க பகுதி விகிதியா குறுக்க நடுக்குமா இருக்குமே தவிர சொல்லு அப்படிங்கிறதுல இருக்காது. காரன் அப்படிங்கிறதும் காரணம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஆனா காரணம் அப்படிங்கிறதுனால நம்ம 10 உறுப்பை சேர்ந்து பேசுறதுனால அது முழுமை பெறுது. அது பகுதி வீதியா பேசுறதுனால காரன் அப்படிங்கிறத கட்டாயிரும். அதுல ஹிந்தில இருந்துதான் மற்ற எல்லா மொழியும், உருது, பெங்காலி, உருது, வங்க மொழி பேசுறவங்க அப்படிலாம் நிறைய போயிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஹிந்தி ஆணாதிக்கத்துல போறது. அது எல்லாமே அதுல இருந்து நிறைய மொழி உருவாயிரும். எப்படி நம்ம ஆண்கிற அமைப்புல பார்த்தோம்னா எப்படி சொந்த பந்தம் அதிகமா இருக்கோ அதே மாதிரி பெண் வழியில என்னெல்லாம் இருக்கு? கன்னடம், துளு, மலையாளம், தெலுங்கு, தமிழ். இந்த 5 இருக்கா? இந்த 5 தாண்டி இருக்காது வேற. இந்த 5ல இருந்தா முழுமையா பேசுறோம். அதுலயும் முழுமையா பேசுறது நம்ம மட்டும்தான், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான். எழுத்து கொடுத்ததுனால அது தனித்தனியா பிரிச்சே தவிர மற்றபடி எழுத்து இல்லைன்னாக்கினா ஒரே போலதான் இருந்திருக்கும். ஆனா எழுத்து கொடுத்ததுனால அது தனித்தனியா போயிட்டு தனித்தனியா மொழி ஆயிட்டு. இல்லைன்னா அது பாஷை மட்டுமே தான் தவிர கொங்கு தமிழ், சேர தமிழ், சோழ தமிழ் இருக்குல்ல, அது மாதிரி பாஷையான தமிழ் மட்டும்தான், பாஷை தானே தவிர. அதே போலதான் தெலுங்கு, துளு, கன்னடம், தெலுங்கு எல்லாம் பாஷை தானே தவிர அது மொழி கிடையாது. எழுத்து கொடுத்துட்டதாலதான் அது மொழி ஆயிட்டு. கன்னடம், துளு, மலையாளம், தெலுங்கு, தமிழ் இந்த 5 தான் பெண் வழி இருக்கிறது. மற்றபடி எல்லாமே ஆண் வழியில இருக்கிறது தான். உலகத்துல இருக்க எல்லாமே, மற்றபடி இந்தியாவில இருக்கிற எல்லாமே, உலகத்துல இருக்க எல்லாமே ஆண்வழி மொழிகள். அது எல்லாம் ஹிந்திக்கு அடுத்தால இருக்கும். உருதுல பாத்தீங்கன்னா அது முக்காவாசி ஹிந்தியா தான் இருக்கும். அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா பேரையும் கொடுத்தா கூட இங்கிலீஷ், உருதுன்னு எந்த பேரை கொடுத்தாலும் அது தமிழ்ல இந்த 10 உறுப்புல கொண்டு வந்துடலாம். மொழி குடும்பம்னு சொல்றது காரணம் இதுதான். இது எப்படி இருக்கோ அதே போலதான் நம்ம குடும்ப உறவு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மொழியா இருக்கும். அது பெண் ஆதிக்கத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.